லீடர்ஷிப் டாப்பிக்கில் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய டாபிக் 9 ஹெல்த்தி வேஸ் டு ஹேண்டில் கிரிட்டிசம். கிரிட்டிசம்ங்கிறது ஒர்க்கிங் ஏரியாவில் இல்லாமல் இருக்காது. உங்களை சுற்றியும் ஒர்க்கிங் ஏரியாவில் கிரிட்டிசம் இருக்கும். எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை ரைட் கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை ஒரு ஒர்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கொலீக்ஸ் கண்டிப்பாக உங்களை கிரிட்டிசம் பண்ணுவாங்க, சபார்டினேட் பண்ணுவாங்க, சீனியர் பண்ணுவாங்க, இன்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கிரிட்டிசமை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்களோட நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும். நீங்கள் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கல, பாசிட்டிவாக எடுத்துக்கல, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நீங்கள் டெவலப் ஆகவே முடியாது. ஸோ அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு 9 ஹெல்த்தி வேஸ் டு ஹேண்டில் கிரிட்டிசம்ங்கிற ஒரு டாபிக் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேக் எ பிரீத் பிஃபோர் யூ ரெஸ்பாண்ட். நீங்கள் உங்களை ஒரு டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தோ, இல்லை நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்காக ஒரு கிரிட்டிசமோ டக்குன்னு பண்ணோன்னே நமக்கு டக்குன்னு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக நல்ல 3 பிரீத் இப்படி அழகாக 3 பீட் எடுத்துட்டு மெதுவாக அவங்க கண்ணை ஓப்பன் பண்ணி அவர் என்ன உங்களை பற்றி பேசினாரோ அதை சைலண்ட்டாக ப்ரீத் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம மூவ் ஆகுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அழகான வார்த்தைகள் போட்டு எதுக்காக இதை நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஒரு 3 செகண்ட் நம்ம அமைதியாக ப்ரீத் எடுத்துட்டு பேசும்போது நம்ம மைண்ட் காம் டவுன் ஆயிடும். உடனே நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் அழகாக பண்ணிடலாம். ஸோ இப்போ அவங்களே யோசிப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் இவங்ககிட்ட நம்ம கிரிட்டிசம் பண்ணக்கூடாது, இவங்க சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் வே எப்படியானு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் தி மெசேஜ் ஃப்ரம் தி டெலிவரி. நம்மக்கிட்ட இருந்து அந்த மெசேஜ் கிரிட்டிசம் வந்தோடனே அதை அழகாக மெசேஜை செப்பரேட் பண்ணி ஏன் அந்த கிரிட்டிசம் மெசேஜை பாஸ் பண்ணாங்க, வாட் இஸ் த பெனிஃபிட் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் தட் கிரிட்டிசம், நமக்கு செல்ஃபாக என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தட் இஸ் த செகண்ட் வே. அப்படி மெசேஜை நம்ம ரிலாக்ஸாக கிரிட்டிசம் மெசேஜை ரிலீஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி அழகாக அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு ரேஷனைஸாக ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். தட் இஸ் அ செகண்ட் வே. தேர்ட் வே, ஆஸ்க் யுவர் செல்ஃப், இஸ் தேர் எனி ட்ரூத் இன் திஸ். அவங்க கிரிட்டிசம் பண்ணோன்னவே நம்ம ரியாக்ட் பண்ணாமல் உண்மையாலுமே நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம பண்ண ஒர்க்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை நம்ம பேசுனதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு 3 செகண்ட் அமைதியாக உட்கார்ந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறதே நம்மளோட ரியாக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்லை அதை ரெடியூஸ் பண்ணி ஸ்பாட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் நமக்குள்ளே இன்க்ரீஸ் ஆயிரும். தட் இஸ் த தேர்ட் வே. ஃபோர்த் வே, சே தேங்க்யூ அண்ட் மீன் இட். அவங்க கிரிட்டிசம் பண்ணோன்னவே ரியாக்ட் பண்ணாமல் தேங்க்யூ ஃபார் யுவர் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மீன் இட் அப்படின்னு அண்ட் மீன் இட் அப்படின்னா அடுத்த செகண்ட் அவங்க காம் டவுன் ஆயிடுவாங்க. எவ்வரி ஃபீட்பேக் நமக்கு டிசர்வ்டு நம்ம, பட் அந்த கிரிட்டிசம் பண்ணும்போது அந்த ஃபீட்பேக்கை நமக்கு ரிசீவ் பண்ணி தேங்க்யூ சொல்லுறோம். நெகட்டிவ் ஃபீட்பேக்கு எஸ்பெஷலி நம்ம தேங்க்யூ சொல்கிறோம், ரெஸ்பாண்ட் அழகாக மீன் பண்ணுறோம் அப்படின்னா அழகாக அது மீனிங்ஃபுல்லாக ஆயிரும் அந்த கான்வர்சேஷன். அப்போ கிரிட்டிசம் பண்ண நினைச்சவங்க கூட கில்ட்டி ஃபீல் ஆயிடுவாங்க. ஸோ தட்ஸ் அ ஃபோர்த் டூல்ஸ்.
ஃபிஃப்த் ஸ்டூல், சிட் வித் இட் பிஃபோர் யூ டிஸ்மிஸ் இட். நம்ம முதல்ல அப்படி கேட்டவுடனே அதை வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட உட்கார்ந்து நம்ம பயணிக்கிறோம், அதை பற்றி திங்க் பண்ணுறோம், அதை பற்றி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு மாறுதல் நம்ம செயலில். ஏன்னா கிரிட்டிசம் வந்து சொன்னோன்னே நமக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும், நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம், நம்மளோட நாலேஜ் ஸ்கில்ஸை ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி இது செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அதை வேண்டாம் நம்ம ஒதுக்குறோம்ல, அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் நம்மளோட கேரியரில் நம்ம ப்ரொஃபஷனலில் நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஸோ தட் இஸ் அ ஃபோர்த். சிட் வித் ஃபிஃப்த் வந்து சிட் வித் இட் பிஃபோர் யூ டிஸ்மிஸ் இட். சரிங்களா? ஸோ சிக்ஸ்த், டோன்ட் கன்ஃபியூஸ் கிரிட்டிசம் ஆஃப் யுவர் ஒர்க் வித் கிரிட்டிசம் ஆஃப் யுவர் ஒர்த். நிறைய இடத்துல ஒர்க் ரிகார்டிங் வந்து ஒரு ஒர்க் நம்ம ஃபெயிலியர் ஆகிருப்போம், அது ரிகார்டிங் ஒரு கமெண்ட் வரும். ஒரு விஷயம் நியூலி ட்ரை பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ட்ரை பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசியிருப்போம், ஒரு நர்வ்னஸோடு பேசியிருப்போம், இல்லை வார்த்தைகள் தடுமாறத்தோடு நம்ம பேசியிருப்போம். அப்போ உடனே அதை பார்த்து சில பேர் ஃபன் பண்ணுவாங்க, கமெண்ட் அடிப்பாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஓ எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கில் இல்லை, அந்த நாலேஜ் இல்லை, நமக்கு அது வராது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. அது வர்த்துங்கிறது வேற, நம்மளோட ப்ராக்டிஸுங்கிறது வேற. எக்ஸ்பீரியன்ஸு நம்ம இதை மைண்ட் பண்ணாமல் திரும்ப அவங்க சொன்ன கிரிட்டிசம் ரீகால் பண்ணிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணும்போது நம்ம வர்த்து, நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் த சிக்ஸ்த் பாயிண்ட். செவன்த், ஆஸ்க் எ ஃபாலோ கொஸ்டின்ஸ். நம்ம வந்து திரும்ப கொஸ்டின் கேட்குறோம்னு அந்த கிரிட்டிசம் பண்ணவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லெவலுக்கு அது மூவ் ஆகும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோங்கிறத நம்மளும் கரெக்ட் பண்ணிக்குவோம். நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் கிரிட்டிசம் பண்ணவங்க, கிரிட்டிசம் ஃபீட்பேக் கொடுத்தவங்க, அவங்களும் சேஞ்ச் ஆகிடுவாங்க. நம்ம ஒரு கிரிட்டிசம் பண்ணோன்னே இவர் வந்து கான்வர்சேஷனில் அழகாக அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்குறாரு, நமக்கே எம்ப்ராஸாக இருக்குது, ஸோ நம்ம இவர் வந்து கிரிட்டிசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் வந்துடும். எயித்து, டிசைட் வாட் யூ வில் டேக் அண்ட் லீவ் தி ரெஸ்ட். நம்ம என்ன முதல்ல எடுக்கணுமோ அதை டிசைட் பண்ணி அந்த மெசேஜ், அந்த மேட்ரு, அந்த ஒர்த்தான விஷயத்தை நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிகார்டிங் நம்ம எடுத்துடணும். எதெல்லாம் நம்ம விட்டுறணுமோ அதெல்லாம் கழிச்சு விட்டுறணும். அதை கொண்டு போய் மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய காரியம், அதுக்கடுத்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணும்போது ஐடியாவோட எது தேவையோ அதை பண்ணிவிட்டு எது தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ 8 பாயிண்ட், டிசைட் வாட் யூ வில் டேக் அண்ட் லீவ் தி ரெஸ்ட். புரிஞ்சுதுங்களா? சரி, 9th பார்த்தீங்கன்னா யூஸ் இட் ஆஸ் ஃபியூயல் நாட் எ வெர்டிக். எப்பவுமே நம்ம எனர்ஜைஸுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, கிரிட்டிசம் பண்ணிட்டாங்க, நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு பாசிட்டிவாக இதில் வின் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக திங்க் பண்ணி மோட்டிவேட் பண்ணி போகணுமே தவிர நாட் எ வெர்டிக்காக நம்ம வச்சுட்டு ஃபெயிலியர் பர்சனாக நம்ம சேடாக ரிக்ரெட்டாக நமக்கு வரல, நமக்கு அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. ஸோ எப்பவுமே எனர்ஜைஸாக பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வைப்பாக எடுத்துக்கிட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த கிரிட்டிசமில் இருக்குது. அப்போ கிரிட்டிசம் அப்படின்னாவே நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு நெகட்டிவ் வேர்டு கிடையாது. கிரிட்டிசம் அப்படிங்கிறது நம்மளை சக்ஸஸாக புஷ் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிற பாருங்க, டிஸ்ட்ரக்ஷனில் நமக்கு நல்ல டைரக்ஷன் கிடைக்கும். நல்ல குட் டைரக்ஷன் நீங்கள் கிடைக்கிறீங்கும் போது டிட்ராக்டர்ஸ் வந்து உங்களை வேறு லெவலில் டெலிவரி பண்ணுவாங்க. உங்களோட அவுட்கம் அன்லாக் ஆகும், உங்கள் பொட்டன்சியல் அன்லாக் ஆகும். ஸோ அப்போ கிரிட்டிசம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டே கிடையாது. திஸ் இஸ் அ பாசிட்டிவ் திங். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் வேர்டாக இதை கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த கிரிட்டிசம்மை நீங்கள் எடுத்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் வெர்ஷன் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்.
ஸோ அப்போ கிரிட்டிசம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக லிசன் பண்ணுறதும் அதனோட என்ஜாய் பண்ணி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஃப்ளெக்ஷன் பண்ணுங்க, அந்த கிரிட்டிசம் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு திங்க் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 9 ஸ்டெப்பு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 9 ஸ்டெப்பு படி நீங்கள் கிரிட்டிசம் ஹேண்டில் பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறீங்க கிரிட்டிசம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன், டேக் எ பிரீத் பிஃபோர் யூ ரெஸ்பாண்ட். Second point, separate the message from the delivery. Third point, ask yourself, is there any truth in this? Fourth point, say thank you and mean it. Fifth, sit with it before you dismiss it. Sixth, don't confuse criticism of your work with criticism of your worth. Seventh, ask a follow-up questions. Eighth, decide what you will take and leave the rest. Ninth, use it as a fuel, not a verdict. ஸோ அப்போது கிரிட்டிசம் இந்த 9 வேல நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்க, உங்களை நெகட்டிவாக கிரிட்டிசம் பண்ண வந்தவர் கூட எம்ப்ரெஸ் ஆயிடுவார், அப்படியே வெக்கப்பட்டு போயிடுவார். அவர் என்னடா இவர் இப்படி கிரிட்டிசம் பண்ணாலும் பாசிட்டிவ் எடுத்துட்டு வைபா இந்த அளவுக்கு க்ரோ ஆகுறாரு அப்படின்னு அவங்களே ஷாக் ஆயிடுவாங்க. ஆர்கனைசேஷனில் பார்க்குறவங்களும் உங்கள் கேரியரை வேற லெவலில் டெவலப் ஆகும். அப்போ லீடர்ஸ்க்கு ரெசிலியன்ஸ் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிரிட்டிசம் ஹேண்டில் பண்ணக்கூடிய 9 டூல்ஸ் அவங்க வச்சு தான் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெசிலியன்ஸ் ஸ்கில் வந்து ஒண்டர்ஃபுல்லாக டெவலப் ஆகும். ஸோ அதனால் இன்னைக்கு சொல்லி கொடுத்த ஹெல்த்தி டிப்ஸ் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஆல்.